பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ அனைத்து விஷயங்களும் பாண்டவர்களுக்கு அனுகூலமாக பகவான் கிருஷ்ணன் கூடவே இருந்து 18 நாள் யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு வெற்றியை தேடித் தந்தான் என்பதுதான் உண்மை. அர்ஜுனன் போர் புரிந்தான், பீமசேனன் போர் புரிந்தான். என்னதான் அவர்கள் திறமையை வெளிப்படுத்தினாலும் பகவான் கிருஷ்ணன் என்கின்ற ஒரு சூத்திரதாரி இல்லை என்றால் பாண்டவர் பக்கம் ஜெயம் இல்லை என்பதுதான் உண்மை. இப்போ எல்லாம் முடிஞ்சு அந்த ராஜ்யத்தில் அமர வேண்டும். இந்த நேரத்தில் தர்மராஜனுக்கு ஒரு சிந்தனை, இத்தனை பேர் இறந்திருக்கிறார்களே, அது எவ்வளவு பெரிய பாவம். இதற்கு மேல் அந்த ராஜ்ய சிம்மாசனத்தில் நான் ஏறி அமர வேண்டுமா? நான் காட்டிற்கு செல்கிறேன், தபம் செய்கிறேன் என்கின்ற தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கும் ஒரு நிலையில் யாருக்குமே தர்மராஜனுடைய செய்கை பிடிக்கவில்லை. முதலில் அர்ஜுனன், அண்ணா என்ன கூறுகிறார்? இதுதான் உன்னுடைய முடிவாக இருந்தால் இந்த 18 நாள் போர் நடந்திருக்கவே வேண்டியதில்லை, இத்தனை உயிர் பலி தேவையே இல்லையே. அப்போ இந்த உலகத்தில் சத்திரிய தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக கிரகஸ்தனாக இருந்தால் அந்த தர்மத்தை கடைபிடிப்பதற்கு நிச்சயமாக தனம் நிச்சயம் வேண்டும். இப்போ எல்லாம் நம்மிடம் வந்து சேர்க்கின்ற இந்த ஒரு சமயத்திலே நீ எடுக்கின்ற இந்த முடிவு தவறானது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன், பீமசேனன், நகுலன், சகாதேவன் எல்லாரும் ஒருமுகமாக தர்மராஜன் செய்வது தவறு, இவ்வளவு கஷ்டப்பட்டு பகவானுடைய இச்சையிலிருந்து இந்த வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நாம் அந்த ராஜ்யத்தை ஆண்டு நம்மை நம்பி இருக்கக்கூடிய அந்த சஜ்ஜனர்கள் நல்லவர்களுக்கு பாதுகாப்பாக நாம் விளங்க வேண்டும். அதுதானே சத்திரிய தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து திரௌபதி வருகிறார். திரௌபதி பலவிதமான உபதேசத்தை செய்வதில் சிலவற்றை நாம் நேற்று பார்த்தோம். ஒரு நாடு என்றால் முதலில் தண்டனை என்பது இருக்க வேண்டும். குற்றம் செய்தால் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்கின்ற பயம் இருந்தால்தான் நாட்டில் நல்லவர்கள் நிம்மதியாக உறங்க முடியும். அது மட்டுமே இல்லாமல் பாருங்க, எப்பவுமே தப்பு செய்பவர்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்க வேண்டும். அது ராஜனுடைய பொறுப்பு. ஆனால் அந்த தண்டனை கொடுக்கும் பொழுது எப்படி அப்படின்னா நல்லபடியாக விசாரித்து தீர்ப்பினை வழங்க வேண்டும். எந்த காரணத்திலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா ஒரு ராஜனுடைய தர்மம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதனை திரௌபதி விளக்கி கொண்டிருக்கிறார். ஏன்னா இவ்வளவு பொறுப்புகள் அந்த ராஜ்ய சிம்ஹாசனத்துக்கு இருக்கிறது, இதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு காட்டிற்கு செல்கிறேன் என்றால் இதை கண்டு நீங்கள் பயந்து விட்டீர்களா என்கின்ற ஒரு கேள்வியையும் முன்வைத்தாள் திரௌபதி. அது மட்டுமல்ல, எப்பொழுது குற்றங்கள் அதற்கு உண்டான தண்டனைகள் நீங்கள் சரியானபடி கொடுக்கவில்லையோ அந்த தேசம் நிச்சயமாக மிகவும் கஷ்டப்படும். தண்டனை இல்லாத ஒரு தேசத்தில் அந்த குரூரிகள் வளர்ந்து கொண்டு வருவார்கள். அவர்கள் தாங்கள் குற்றம் செய்வதில் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட பயம் இருக்காது. ஏன்னா என்ன ஒரு குற்றம் செய்தாலும் அவர்கள் ராஜன் என்னை மன்னித்து விடுவான் என்கின்ற நம்பிக்கையில் குற்றங்களை நிச்சயமாக நிறுத்த மாட்டார்கள். அப்போ ஜனங்க நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா துரியோதனன் என்று உயிரோடு இருந்தால் நிச்சயமாக நல்லவர்கள் அவனுடைய தேசத்தில் வாழ்வார்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா உண்மையான தர்மத்தின்படி நடக்கக்கூடிய அந்த ராஜன் இல்லாத தேசம் அது சர்வ நாசத்திற்கு சமம். இன்னும் சொல்ல போனா யஜ்ஞத்துக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹவிசை, அந்த உணவை நாய் கொண்டு செல்வது போல ஆகும். நல்ல ராஜர் இருக்கும் பொழுது சரிங்க,
அவன் நல்லபடியாக எல்லாரையும் அரவணைத்து ஒருவன் ராஜ்யத்தை நடத்துகிறான் என்றால் அவனுடைய கீர்த்தி நிச்சயமாக பெருகும். எல்லோருடைய மனதிலும் மிக உயரமான இடத்தில் அந்த ராஜன் இருப்பான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த விஷயம் எல்லா தேசத்திற்கும் சென்று சேரும். இப்போ ஒன்று சொல்வாங்க, வாழ்க்கை என்பது நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது, சாமானிய மனிதருக்கும் உண்டு. அப்ப ராஜன் அப்படின்னா நிச்சயமாக பொறுக்கும். ஈசபேக்கு இத்து ஜெயிசபேக்கு. வாழ்க்கையில் நமக்கு எதிர்வரும் சவால்களை நினைத்து அஞ்சி நடுங்கு ஒதுங்குவது என்பது கோழைத்தனம். அதை எதிர்த்து வாழ்வதே நமக்கு இறைவன் இட்ட கட்டளை. ஆனால் நம்மளுடைய முயற்சியும் இறைவனுடைய அனுகிரகமும் இரண்டு இணைந்து அந்த வாழ்க்கையை எதிர்கொள்பவன் மனிதன். இப்போ ஒருவேளை காட்டிற்கு இது எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொறுப்புகளிலிருந்துதான் விலகி காட்டிற்கு சென்றால் நிச்சயமாக அவனுடைய பெயர் மிக மிக மோசமாக வசைபாடுவர் நல்ல நல்ல ஜனங்கள். ஏன்னா இத்தனை வருடமாக ராஜ்யம் இழந்தார்கள், வனவாசம் சென்றார்கள். ஆனால் இப்பொழுது வென்று நம்மையெல்லாம் காப்பாற்றுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நாம் வைத்திருந்தோம். ஆனால் அந்த பொறுப்புகளை சுமக்க அவர்களுக்கு அருகதை இல்லாமல் காட்டிற்கு சென்று விட்டார்கள் என்று வசைபாடுவர் இந்த ஜனங்கள். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடலில் கரைத்த அந்த ஒரு துளி நெய் அந்த கடல்ல விழுந்தா எப்படி அந்த இடத்தில் காணாம போகுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்தாமல் போகின்ற உன்னை பற்றி நான் என்ன சொல்வது என்று பலவிதமான உபதேசங்களை திரௌபதி கூறிக்கொண்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா, இந்த மாதிரி பொறுப்புகளை துறக்கும் அந்த ராஜர்களை அனைத்து தேவதர்களும் சேவதைகளும் சேர்ந்து சாபம் கொடுப்பார்கள். இன்னும் சொல்ல போனா, இப்போ நீ உன் மனதில் என்ன ஒரு கேள்வி இருக்கு? இத்தனை பேரை கொன்றோமே என்று உன்னுடைய மனசாட்சி உறுத்தி கொண்டிருக்கிறதா? யாரை கொன்றார்? அதர்ம மார்க்கத்தில் யாரெல்லாம் நடந்தார்களோ, இன்னும் சொல்ல போனா இந்த இவர்களெல்லாம் உயிரோடு இருந்தால் நிச்சயமாக இந்த மக்கள் சுகமாக சந்தோஷமாக வாழ்ந்து விடுவார்களா? இல்லை என்பதுதானே உண்மை. அவர்கள் தவறு செய்தார்கள், அதற்கு உண்டான அந்த சிக்ஷை இதனை இறைவனாக செய்தான். இப்போ தர்மராஜன், பீமசேனன், அர்ஜுனன் யாரையாவது கொன்றார்களா என்றால் இல்லை. இது எல்லாமே பகவான் கிருஷ்ணனுடைய நாடகம். ஆனால் அவன் நடத்தியதை தான் கொன்றுவிட்டேன் என்று நினைப்பதே முதலில் தவறு. திரௌபதி இதை எடுத்து விளக்கி கூறுகிறார். இதை நான் செய்தேன். இன்னும் சொல்ல போனா, அவ யாருமே சாகல, அவர்கள் தங்கள் உடைகளை மாற்றி இருக்கிறார்கள். ஆத்மாவை என்றென்றும் கொல்ல முடியாது. வயதான ஆடையை துறந்து புதிய ஆடையை அணிந்திருக்கிறார்கள் என்பதுதானே நிதர்சனம். இன்னும் சொல்ல போனா, சத்திரிய தர்மம் என்ன சொல்லுதுன்னா, நம்மை எதிர்த்து வருகின்ற அந்த துஷ்டர்களை எதிர்த்து போராடு. அதே மாதிரி நல்லவர்கள் நம்மை சார்ந்து வந்தால் அவர்களுக்கு உண்டான ஆதரவை கொடி. ஒரு ராஜன் அவர்களுக்கு என்ன தான தர்மங்களை கொடுத்து அவர்களை வாழ்விப்பதுதானே ராஜனுடைய தர்மம். இதுல என்னன்னா, ஒரு ராஜனுக்கு பயப்படவும் தெரியும், பயப்படுத்தவும் தெரிய வேண்டும். எந்த நேரத்தில் பயப்படணும் அப்படின்னா, சஜ்ஜனர்களின் சாபத்திற்கு பயப்படணும். பயப்படுத்துவது அப்படின்னா எதிரிகள் இவனை பார்த்து பயமுற வேண்டும். அப்பேற்பட்ட மாவீரன் இவன் என்று அவர்கள் நினைத்து பயப்படும்படி ஒரு ராஜன் வாழ வேண்டும். இன்னும் சொல்ல போனா, இந்த ராஜ்யம் யாரும் பாண்டவர்கள் உங்களுக்கு தானம் கொடுத்ததில்லை. இதுல என்னன்னா, இதை பிதராஜித சொத்து அப்படிங்கிறார். காலம் காலமாக பாண்டவர்கள் இதை அனுபவிக்க வேண்டும் என்று தங்களுடைய மூதாதையர்கள் விட்டு வைத்த சொத்து. இதை நீங்கள் பெறவில்லை, அது உங்களுடையது.
விலகி இருக்கிறீர்கள். இதுவரை அதர்மவாதிகள் சூழ்ச்சியினால் தங்கள் வசப்படுத்தி கொண்டு சஜ்ஜனர்களை நாசம் செய்து கொண்டிருந்தார்கள். இதுதானே உண்மை. இன்னும் சொல்லப்போனா, இந்த பொறுப்பினை நீ ஏற்கவில்லை என்றால் நிச்சயமாக நீ மட்டுமல்ல, இந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கஷ்டப்படத்தான் போகிறார்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட யோசனை செய்யாமல் உடனடியாக இந்த காட்டுக்கு செல்கிறேன், அது இது அதையெல்லாம் தயவு செய்து யோசிக்காமல் நேராக ராஜ்யம் புரிவதனுடைய வேலையை நீ கவனி என்று திரௌபதி எச்சரித்தார். ஏன்னா இன்னும் சொல்ல போனா, திருட்டு, அதர்மத்தை செய்பவன் இந்த உலகத்தில் இந்த மாதிரி தவறுகளை யார் ஒருவன் செய்கிறாரோ அவனையெல்லாம் கண்டிப்பாக கொன்றே ஆக வேண்டும் என்று தர்மசாஸ்திரமே சொல்லுகிறது. நல்ல நல்ல பெண்களை கெடுப்பது பலவந்தமாக, தேச துரோகம் செய்பவன், பிரம்மஹத்யம் செய்பவன், இப்போ ராஜனுக்கு துரோகம் செய்பவன், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்புகளில் பஞ்ச மகா தவறுகள் அப்படின்னு வேதங்களில் சொல்லுது. அது என்னன்னா, இப்போ நான் சொன்ன 5 விஷயமும் இருக்கிறதுலேயே மிக 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 பெரிய தவறு. இவர்களை தர்ம மார்க்கத்தில் தான் கொள்ள வேணும், அதர்ம மார்க்கத்தில் அப்படியெல்லாம் எந்த விஷயம் இல்லாமல் இவர்களுக்கு தண்டனை மரணமே. இன்னும் சொல்ல போனால், சுறாபானம் அருந்துவது. ஏனென்றால் சுறாபானம் அருந்திய பின் தன்னிலையில் தான் இல்லாது தர்மத்தை மீறிய செயல்கள் அனைத்தையும் இவன் செய்வான். அதனால் அது தவறு. இன்னும் சொல்ல போனால், தன்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த நண்பனுக்கு துரோகம் செய்வது. சரி, இந்த மாதிரி இந்த பாவங்களையெல்லாம் செய்தவர்களை எந்த பச்சாத்தாபமும் காண்பிக்காமல் கொள்ள வேண்டும் என்பது வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அனைத்து பாவங்களையும் கௌரவர்கள் செய்திருக்கிறார்கள். இப்போ இவர்களை கொன்றுவிட்டோம் என்று ஒரு மனத்தாங்களோடு நான் இந்த ராஜ்யத்தை ஏற்க மாட்டேன் என்றபடி காட்டிற்கு செல்கிறேன் என்று சொல்கிறாயே, இதுவரை நீ என்ன தர்மத்தை தெரிந்து கொண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதியே தர்மராஜனுக்கு மிகப்பெரிய உபதேசத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். இதை பேசிக்கொண்டிருக்கும் போதே பீமசேனன் வந்தார். அண்ணா, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அனைத்து தர்மங்களையும் அறிந்தவன், சாஸ்திரங்களை அறிந்தவன். இதுல என்னன்னா, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா முதல்ல ஒரு குடும்பத்தில் பெரியவர் அப்படிங்கிறவங்க முதல்ல தெளிவாக இருக்கணும். தான் எடுக்கக்கூடிய முடிவில் ஸ்திரமாக இருக்க வேண்டும். ஏன்னா இப்படி நிமிஷத்துக்கு ஒரு முறை தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொண்டே இருந்தால் அந்த குடும்பம் எந்த வகையில் செல்லும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஏன்னா அப்பப்போ மோகத்தினால் விழுந்தபடி தவறான முடிவுகளை எடுப்பதனால் அந்த குடும்பம் இவன் எடுக்கின்ற ஒவ்வொரு தவறான முடிவுக்கும் இவனை சார்ந்தவர்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீ ஏன் மறந்துவிட்டாய்? இன்னும் சொல்ல போனா, நான் சொல்கிறேன், இது கூட ஒரு நோய்தான். நோய் என்றால் நோய் 2 வகைப்படும். சரீரத்துக்கு வருகின்ற ஒரு நோய், மனதிற்கு வருகின்ற நோய் அப்படின்னு சொல்லிட்டு 2. ஆனால் 2மே ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது. ஒன்று வந்தால் மற்றொன்று கூடவே வந்துவிடும். தன்னைத்தானே வருத்தி கொள்வது எப்படின்னா, ஏதோ ஒன்றை நினைத்து தன்னைத்தானே வருத்தி கொள்வது மனநோய். அந்த சரீர ரோகத்தை கூட ஏதாவது மருந்து மாத்திரையினால் சரி பண்ணிவிடலாம். ஆனால் இந்த மனநோய் இருக்கும் கிடையாது. தன்னை ஒரு என்ன சொல்லுது, மூளையில் இருத்தி வைத்துவிட்டு எந்த விதமான செயல்பாடும் செய்ய விடாது நம்மளை முடக்கி வைத்து விடும் அந்த மனநோய். இப்பொழுது உனக்கு வந்திருப்பது மிகப்பெரிய மனநோய் என்றுதான் நினைக்கிறேன். இப்போ
அன்று நடந்ததையெல்லாம் நீ கொஞ்சம் நினைத்துப்பார். ஏன்னா 3 விதமான குணங்கள் இருக்கின்றன, சாத்வீக, ராஜச, தாமச. இந்த 3 குணங்களுமே மன நோய்க்கு உண்டான காரணிகள். இன்னும் சொல்லப்போனா, ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து உன்னுடைய மனம் மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறது. இது தர்மமா, அது அதர்மமா? ஒன்று தெரிந்து கொள், நீ இதை சிந்திக்கும் தகுதி உனக்கு இல்லை. ஏன்னா இன்று நடந்தது அனைத்தும் பகவானுடைய இச்சைப்படி நடந்தது. அதனால் இதை தர்மமா அதர்மமா என்று நாம் சிந்திக்கும் தகுதி நமக்கு இல்லை என்பதை நீ முதலில் தெளிவாக தெரிந்து கொள். இறைவன் செய்த ஒன்றை தவறு என்று சுட்டிக்காட்டும் அளவிற்கு நீ தர்மவானா? அற்புதமான கேள்வி. ஏன்னா இறைவன் இதுதான் தர்மம் என்று நியமப்படி அந்த 18 நாளும் நடந்தது. அதர்மத்தை எதிர்த்து இதை இப்படித்தான் வீழ்த்த வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் அந்த வெற்றிதனை இந்த பாண்டவர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் இது தர்மமா அதர்மமா இன்னும் பாண்டவர்களுடைய மூத்தவனான நீ இன்னும் நினைத்து கொண்டிருந்தால் நீ பகவானையே சந்தேகப்படுவது போல் இருக்கிறது உன்னுடைய நடத்தை என்று எச்சரித்தார். கொஞ்சம் நினைச்சு பாரு அண்ணா, எவ்வளவெல்லாம் நாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நீ இப்படி நடந்து கொள்வது கொஞ்சம் கூட சரியில்லை அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பீமசேனன் எப்படியாவது தன்னுடைய அண்ணனை அந்த ராஜ்ய சிம்ஹாசனத்தில் அமர வைக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறான். இதற்கெல்லாம் செவி சாய்த்தானா என்பதனை நாளையும் பார்க்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.